ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மல்லிகை செடியை வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு பூவே பூக்கலைங்க. நான் கூட செடியை வந்துட்டு வெட்டிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. சரி எதுக்கும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடத்த மட்டும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஷேடோவாக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் வெயில் படுற இடத்துல நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இயர் வந்துட்டு பூ பூக்கலைன்னு சொன்னேன்லங்க. செகண்ட் இயர் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த வாதவெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டேன். கையிலே ஒடிச்சு விட்டுட்டேன். அப்போ பார்த்தா நிறைய பூக்கள் பூத்துருந்துச்சு. இது வந்து இந்த மே மந்தில் செகண்ட் ஷிஃப்ட் வந்து பூ பூக்க போகுது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோம்னா நிறைய அரும்பரும்பாக விட்டுருக்கு. அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்மெல், இந்த ஜாஸ்மினோட ஸ்மெல் பார்த்தோம்னா அவ்வளோ வாசனையாக. இந்த சைடு நாங்கள் சும்மா வீட்டுக்கு பின்புறம் வச்சுருக்கோம். இந்த சைடு வந்தாவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ யாருமே வந்துட்டு ஃபஸ்ட் இயரே ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னும் வந்துட்டு இந்த மல்லிகை செடியோட இயர்ஸ் போக போக நிறையா க்ரோத் இருக்கும், நிறையா பூக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பப்போ வந்து ஒடிச்சு விட்றணும். ஒன்ஸ் வந்து பூ நல்லா பூத்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த வாதெல்லாம் ஒடிச்சு விட்றணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.